இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே காரடையான் நோன்பு பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நோன்பை காமாட்சி பூஜை என்றும் சொல்வார்கள். ஒரு பெண்ணானவள் தன் கணவன் நீடூழி வாழ சாவித்திரி விரதம் என்ற பெயருடைய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்தை உத்தமிகளான பெண்கள் அனுஷ்டித்தால் கணவன் நீடூழி வாழ்வார். சாவித்திரி சத்தியவான் சரித்திரம் தெரியாதவள் இருக்க முடியாது. யமனை வாதில் வென்று தன் கணவனை மீட்ட மகா பதிவிரதையின் சரித்திரம் நமது பாரத நாட்டின் சிறப்பாகும். சாவித்திரி நாரத மகரிஷியால் தன் கணவன் இன்னும் 4 நாள் தான் உயிர் வாழ முடியும் என்பதை தெரிந்து கொண்டு 4 நாள் விரதம் இருந்து 4வது நாள் இரவில் விரதம் பூர்த்தி செய்தாள். பெரியோர்களை வணங்கி தீர்க்க சுமங்கலி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றால் இதற்கு காரடை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு செய்யப்படும் நிவேதனம் புனிதமான பக்குவ பதார்த்தம் வெல்லம், காராமணி, தேங்காய், அரிசி மாவினால் பக்குவமாக செய்து வெண்ணெயுடன் நோன்பு நோக்க மஞ்சள் கயிறும் வைத்து பார்வதி பரமேஸ்வரரை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். உருகாத வெண்ணெய் ஓரடையும் நோன்பு நோற்றேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு சாவித்திரி சத்தியவான் சரித்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். சத்தியவான் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் நூல் சரடையும் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை பங்குனி மாதம் பிறக்கும் முன் மாசி மாதம் கடைசியில் செய்ய வேண்டும். மாசியில் கட்டிக்கொள்ளும் சிரடு பாசி போல் படரும் என்பது மூதுரை. தனது கணவன் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுடன் இருக்க நற்பண்புகளுடன் கூடிய பெண்மணிகள் செய்யும் விரதமே காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.